ஃபைனலி Redmi Note 7 Android 10 அப்டேட் வந்து ரோலிங் அவுட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட ஃபோனுக்கு டேரெக்டாகவே இந்த அப்டேட் வரும், நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் அப்படி வராதவங்க வந்துட்டு மேனுவலாகவும் அப்டேட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ரூட் பண்ணணும் அவசியம் இல்லை, இது வந்து பேசிக் மெத்தடு தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் மெத்தடு தான். ஸோ அந்த ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஓஎஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்களா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஃபைல். இந்த ஃபைலில் பார்த்தீங்கனாலே தெரியும், இது இந்தியன் வேரியண்ட் தான். ஸோ இந்தியன் ஸ்டேபிளில் தான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் வந்துட்டு Android 10க்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைல் நேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஎன் இருக்கும் சீரியஸில். ஸோ ஐஎன் கோடு வந்துச்சுன்னா இந்தியன் பில்ட்டுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் டவுன்லோட் ஃபோல்டர்லேயே டேரெக்டாக வச்சு ஃப்ளாஷ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.93 GB இல்லைனா 2 GBக்குள்ளே வரும் கரெக்டாக. ஸோ க்ளோஸ் டு 2 GB இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு மை டிவைஸில் போய்ட்டு ஸோ இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் ஆப்ஷன் இருக்கும், 3 டாட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூஸ் அப்டேட் பேக்கேஜ்னு வரும். அப்படி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 11 இருக்குது. அந்த 11 வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் வந்து விடாமல் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூஸ் அப்டேட் பேக்கேஜ் ஆப்ஷன் வந்து அங்கே வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறம் அங்கே கிளிக் பண்ணி இப்போ போய்ட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து எந்த இஷ்யூஸ் இருக்காது, எந்த ஃபைல்ஸும் டெலீட் ஆகாது. உங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ளாஷ் ஆகி கரெக்டாக அப்டேட் ஆகி வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் கேச்சஸ் மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி தான் இது இன்ஸ்டால் பண்ணணும் மேனுவலாக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.